ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் எ பிளேயர் வின்னிங் எ பர்டிகுலர் டென்னிஸ் மேட்ச். ஓகேவா? ஸோ ஒரு பிளேயரோட ப்ராபபிலிட்டியே கொடுத்துட்டாங்க. வின் பண்ணவங்க வந்துட்டு எவ்வளோ? 0.72. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளேயர் லூசிங் த மேட்ச்? அப்போ வந்துட்டு தோற்று போனவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல P ஆஃப் E அப்படிங்கிறத வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம்? வின்னிங் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ பிளேயர் வின்னிங் எ பர்டிகுலர் டென்னிஸ் மேட்ச், டென்னிஸ் மேட்ச், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 0.72. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? P ஆஃப் E டேஷ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது லூசிங். ஓகேவா? ஸோ லூசிங் த மேட்ச், லூசிங் த டென்னிஸ் மேட்ச். ஓகேவா? ஸோ டென்னிஸ் மேட்ச்சை லூஸ் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விட்டவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? P ஆஃப் Eயையும் P ஆஃப் E டேஷையும், அதாவது இதையும் இதோட ஆப்போசிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ P ஆஃப் E வந்துட்டு எவ்வளோ? 0.72. E டேஷ் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ P ஆஃப் E டேஷை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். 1. இது ப்ளஸில் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகிடும்? மைனஸில் போய்டும். ஸோ 7.2 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துட்டு என்ன கிடைக்கும்? 28. ஸோ அது 0.28 நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப். ஸோ த ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளேயர் லூசிங் த மேட்ச். ஓகேவா? இந்த மேட்ச் இஸ் அப்படின்னு போட்டுட்டு 0.28 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.